அம்மா நீங்கள் நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல் என்னம்மா? இன்றைக்காப்பா இன்றைக்கி என்ன பிரியாணி தான். நம்ம நார்மலாக பண்ணுற பிரியாணி மாதிரி இல்லாமல் இது சீரக சம்பா அரிசியில் ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். அப்படியா, காட்டுங்க. இந்த பாரு பிரியாணி எப்படி குக் ஆகிருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கேம்மா, கடை பிரியாணி மாதிரி. பிரியாணி டேஸ்ட்டை பார்த்துட்டு என்னன்னு நம்ம சொல்லலாம், சரியா? சரிம்மா. பிரியாணி செய்கிறது பெரிய வேலையே, அதை எப்படி ஷார்ட்ஸில் பண்ண முடியும்? ஷார்ட்ஸில் போட முடியாது, அது கொஞ்சம் லாங் வீடியோ தான். அதனால தான் பெரிய வீடியோ போடலான்னு இருக்கேன். அதை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவோம். இது எதை போடுறீங்க? இலை நம்ம பிரியாணிக்கு இதை லாஸ்ட்டாக மூடி வைக்கும்போது அந்த இலையும் அந்த ஹீட்டும் சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இது ஏமாக்கிறீங்க. இது நம்ம ஒரு வெயிட்டான திங்ஸை வச்சு தான் தம் போடணும். ஸோ அதுக்காக தான் இந்த உரலில் நான் வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ பாருவேன், அந்த இலையோடு சேர்ந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது பாரு. சூப்பராக இருக்குது பார்க்கும் போதே. நல்லா இருக்கும் பிரியாணி. ஸோ நீங்கள் வியூவர்ஸ் எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோ தரேன், அதை எல்லாருமே பாருங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்டால் சேனல் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.